Hi friends, welcome to our class. Today we are going to discuss temperature dependence of resistivity. அதாவது வெப்பநிலையை சார்ந்த மின்தடை எண் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The resistivity of a material is dependent on temperature. For wide range of temperatures, resistivity of conductor increases with increase in temperature. The relation is rho T equal to rho naught of 1 plus alpha into T minus T naught, where rho T is the resistivity of a conductor at T degree centigrade and rho naught is the resistivity of a conductor at some reference temperature T naught, that is usually we are using 20 degree centigrade, and alpha is the temperature coefficient of resistivity. அதாவது கடத்திகளை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதனுடைய மின்தடை எண்ணும் அதிகரிக்கும் அப்படின்றத இங்கே சொல்லுறோம். அதே போல் what is mean by temperature coefficient of resistivity? Temperature coefficient of resistivity is defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T0 degree centigrade. We can write rho T minus rho naught is equal to alpha into rho naught of T minus T naught, where alpha equal to rho T minus rho naught divided by rho naught into T minus T naught, which is equal to difference in resistivity del rho and rho naught in difference in temperature del T. And the unit of temperature coefficient of resistivity is per degree centigrade. அதாவது வெப்பநிலை மின்தடை எண் அல்லது மின்தடை வெப்பநிலை எண் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி அட் T டிகிரி சென்டிகிரேடில், அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதனுடைய மின்தடை வெப்பநிலை எண் எவ்வளோ, அதிலிருந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆன பின்னாடி அதனுடைய மின்தடை எண் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இடையே உள்ள தகவலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மின்தடை வெப்பநிலை எண் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர்ஸ். ஃபார் கண்டக்டர்ஸ் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். அதாவது கடத்திகளுக்கு எப்பயுமே ஆல்ஃபானுடைய மதிப்பு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் the average kinetic energy of the electrons in the conductor increases. இப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது கைனடிக் எனர்ஜி அந்த கடத்தியுள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய இயக்காற்றலும் அதிகரிக்குது. அப்போ இயக்காற்றல் அதிகரிக்கும் போது மோதல்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதல்கள் அதிகரிக்கும் போது த ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மின்தடை எண்ணும் அதிகரிக்குது. ஸோ ஃபார் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் the resistivity of conductors like metals varies linearly. அதாவது டெம்பரேச்சர் அதிகமான டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே ரேஞ்சில் மின்தடை எண்ணும் அதிகரிக்கும். ஃபார் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ் இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் நான் லீனியர். பாருங்கள், அதே மின்தடை எண்ணுக்கும் வெப்பநிலைக்கும் குறைவான வெப்பநிலையில் பார்க்கும்போது இது வந்து லீனியராக இருக்காது, நான் லீனியராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே போல் ஃபார் அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு பார்க்கும்போது அந்த மின்தடை எண்ணானது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை பெறும். இட் அப்ரோச்சஸ் சம் ஃபைனைட் வேல்யூ அட் அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அப்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சருக்கு கர்வ் வந்து லீனியராகவும், வெரி லோ டெம்பரேச்சருக்கு கர்வ் வந்து நான் லீனியராகவும், அட் அப்சல்யூட் ஜீரோவில் அந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற மின்தடை எண்ணானது ஒரு பர்டிகுலர் வேல்யூ அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதிலிருந்து த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல். ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கிறதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வேர் RT is equal to R naught of 1 plus alpha into T minus T naught. ஓகேங்களா? இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ரீஜன் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு லீனியராக இருக்கும். பட் லோவர் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து லீனியர் கிடையாது. அதே போல் சம் அப்சல்யூட் ஜீரோவில் சம் பாயிண்ட், அது ரோ நாட் அப்படின்ற வேல்யூ சம் வேல்யூவை அட்டைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். RT minus R naught equal to alpha into R naught of T minus T naught. இதில் பாருங்கள், வேர் alpha is equal to RT minus R naught divided by R naught into T minus T naught. முன்னாடி ரெசிஸ்டிவிட்டிக்கு பார்த்துருந்தோம், இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ the difference in resistance del R divided by R naught into difference in temperature del T. So this equation can be written 1 by R naught into del R divided by del T, where del R is the difference in resistance and del T is the difference in temperature.
In the same manner, we are going to discuss semiconductor, alpha value of semiconductors. The semiconductor, for example of semiconductors is silicon, germanium and etc. So the resistivity decreases with increase in temperature. For semiconductors, resistivity decreases with increase in temperature. பாருங்கள், முன்னாடி கேஸில் கண்டக்டர்ஸுக்கு நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னோம். பட் செமிகண்டக்டருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஏன் சார் அப்படின்னு பார்க்கும்போது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுன்னா, they lose the electrons. See here, as the temperature increases, the more electrons will be liberated from the atoms. Atoms வந்து they lose the electrons. So the number of electrons will be increases. So the resistivity will be decreases. So number of electrons increase ஆச்சுன்னா current increase ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக the resistivity decreases. So a semiconductor with a negative temperature coefficient of resistance is called as a thermistor. அதாவது எந்த ஒரு குறைகடத்தி பொருளானது இந்த எதிர் மின்தடை வெப்பநிலையின் மதிப்பை பெற்றிருக்குதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் அதை ரெப்ரசன்ட் பண்ண பாருங்கள். டெம்பரேச்சர் அதிகமாக எனக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற மின்தடையின் மதிப்பு குறைவதை நமக்கு இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ தெர் ஆர் மெனி மெட்டீரியல்ஸ் ஹேஸ் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூஸ், தே ஆர் லிஸ்டட் அவுட். சில்வர் ஹேஸ் 3.8 into 10 to the power minus 3 per degree centigrade value, and copper 3.9 into 10 to the power minus 3, gold 3.4 into 10 to the power minus 3, aluminum, and remaining these are the listed materials to their coefficient values. Then the electrical conductivity sigma is equal to n E square tau by m. We have the equation from previous classes. So in this electrical conductivity equation, we get the value of resistivity, as the resistivity is inverse of sigma. So the rho is equal to m divided by n E square into tau அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சாரி, சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி, ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the resistivity of the material is inversely proportional to number density of the electrons. பாருங்கள், inversely proportional to number density of the electrons. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாலிட்டி ஆகும். அதே சமயத்தில் the resistivity is inversely proportional to average time between the two collisions. அதாவது அந்த கொலிஷன் நடக்கக்கூடிய அந்த டைம் ரிலேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாலிட்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ஃபார் மெட்டல்ஸ் the temperature increases, the average time between the collisions decreases. நல்லா கவனிக்கணும். average time between the collisions decreases, but n is independent of the temperature. for metals-க்கு n independent of temperature, tau அப்படிங்கிறது என்ன ஆகுனா அந்த டைம் பிளேஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே போல் இன் செமிகண்டக்டர்ஸ் பாருங்கள், the temperature increase ஆகும்போது n increases and tau decreases. ஏன்னா அந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் கொலிஷன்ஸ்க்கு உள்ள டைம் வந்து குறையும். பட் இன்க்ரீஸ் இன் n இஸ் டாமினன்ட் தேன் தி டிக்ரீசிங் tau. ஸோ த ஓவரால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது செமிகண்டக்டரில் என்னோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது டவோட வேல்யூ குறையும். ஆனால் n இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அந்த கொலிஷன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டைமை டிபெண்ட் பண்ணும்போது. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஓவராலாக எனக்கு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டைன் மெட்டீரியல்ஸ் becomes zero below certain temperature Tc. This temperature is known as critical temperature or transition temperature. The materials which exhibit this property are known as superconductors. அதாவது ஒரு சில மெட்டீரியல் மட்டும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே அது வந்து வேல்யூ, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு கீழே அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மொத்தமாக இழந்துடும். சரிங்களா? அந்த டெம்பரேச்சர் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், மாறுநிலை வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம், ஆர் டிரான்சியன்ட் டெம்பரேச்சர். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் சூப்பர் கண்டக்டர்ஸ். சரிங்களா? இந்த கேமர்லிங் ஓன்ஸ் அப்படின்றவர் 1911 மெர்க்குரியில் பார்த்தீங்கன்னா
அந்த 4.2 கெல்வினில் அந்த மெர்க்குரியானது தன்னுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மொத்தமே இழந்து ஒரு சூப்பர் கண்டக்டராக பிஹேவ் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? எக்ஸாம்பிள் சம். If the resistance of coil is 3 ohm at 20 degree centigrade and alpha is equal to 0.004 per degree centigrade, then the determine its resistance at 100 degree centigrade. அதாவது 20 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு மெட்டீரியலோடைய ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம்னும் அதே 100 டிகிரி சென்டிகிரேடில் அதனோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி 0.004 per degree centigrade கொடுத்தாச்சு. ஸோ R0 equal to 3 ohm, T is equal to 100 degree centigrade, T0 equal to 20 degree centigrade, alpha value கொடுத்தாச்சு. where RT is equal to what? So RT is equal to R0 of 1 plus alpha into T minus T0. If apply R0 3 into 1 plus alpha value 0.04 into difference in temperature 80. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக R100 is equal to 3.96 ohm அப்படின்ட்டு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து செகண்ட் சம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அட் 10 degree centigrade and 40 degree centigrade are 45 ohm and 85 ohm respectively. அதாவது 10 degree centigradeல 45 ohமும் அதே மாதிரி 40 degree centigradeல 85 ohமும் நமக்கு வந்து ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபைண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய வெப்பநிலை மின்தடையன் கேட்குறாங்க. இப்போது where T0 is equal to 10 degree centigrade and T is equal to 40 degree centigrade and R0 equal to 45, R equal to 85. So alpha is equal to 1 divided by R0 into del R divided by del T. So 1 divided by 45 into difference in temperature of 40 divided by 30 is equal to alpha value 0.00, sorry, alpha is equal to 0.0296 per degree centigrade அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் டாபிக், எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். அதாவது ஆற்றல் மற்றும் திறன் இன் மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். when a battery is connected between the ends of conductor, a current is established. The battery is transporting energy to the device which is connected into the circuit. அதாவது ஒரு கடத்தினுடைய இரு முனைகளுக்கு இடையில் நம்ம வந்து பேட்டரி மின்கல் நினைக்கும் போது அதில் மின்னோட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தேவையான ஆற்றலை யார் ப்ரொவைட் பண்ணுவான்னா பேட்ரி தான் ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? பேட்ரி இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் எனர்ஜி டு தி டிவைஸ் விச் இஸ் கனெக்டட் டு தி சர்க்யூட். ஸோ படத்தில் காட்டிருக்கிற மாதிரி ஒரு சர்க்யூட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் V ஆஃப் பேட்ரி இஸ் கனெக்டட் த்ரூ எ ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் as shown in the figure, and A, B are the 2 points across voltage and CD also across resistor. Assume that a positive charge of dq moves from point A to B through the battery and moves from point C to D through a resistor of and back to the point A. அதாவது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து dq amount of charge வந்து Bக்கு போய் அப்புறம் சிலிருந்து டிக்கு மூவ் ஆகி ஃபைனலாக ஏக்கு வருது அப்படின்றத சொல்ல போகிறோம். when the charge moves from point A to B, இங்கிருந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு சார்ஜஸ் மூவ் ஆகும்போதே இதுக்கு தேவையான எனர்ஜியை யார் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா இந்த பேட்டரி தான் சப்ளை பண்ணும். சரிங்களா? என்ன எனர்ஜி சப்ளை பண்ணால் பொட்டன்ஷியல் எனர்ஜியை சப்ளை பண்ணும். ஸோ when the charge moves from point A to B, it gains the potential energy du is equal to V into dq. ஸோ இந்த அளவு அமௌண்ட்டை வந்து அந்த சார்ஜஸ் பேட்டரியிலேருந்து கெயின் பண்ணிக்கும். அப்போது பேட்டரியில் எனர்ஜி எங்கேருந்து கிடச்சுன்னா த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் பேட்டரி டிக்ரீசஸ் பை தி சேம் அமௌண்ட் இன் தி கெமிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கும் பேட்டரியில். என்னவா லாஸ் ஆகிருக்குன்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக லாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதே இந்த டிக்யூங்கிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் சிலிருந்து டிக்கு மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா when the charge dq passes through the resistor, it loses the potential energy equal to du equal to V into dq. the same amount of energy வந்து லாஸ் ஆகிடும் due to the collisions with the atoms in the resistor again reaches the point A. அதாவது இந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகும்போது நமக்கு வந்து அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன பண்ணிக்கிறதுனா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. எதனாலனா டியூ டு கொலிஷன்ஸ்னால. சரிங்களா? இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்குன்னா அப் டு டில் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு தி சர்க்யூட். இந்த பேட்டரியானது சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அடுத்து பார்ப்போம் பாருங்கள். த ரேட் அட் விச் த சார்ஜ் லாசஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி
இன் தி ரெசிஸ்டர் கேன் பி கால்குலேட்டட். அதாவது இந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ வேகத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த எலக்ட்ரிக்கல் பவர் P is rate at which the electrical potential energy delivered. அதாவது P is equal to, நம்ம முன்னாடி கேஸில் படிச்சிருப்போம், P is equal to E by Tன்னு படிச்சிருப்போம். இங்கே ஈங்கிறது எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜிக்கு பதிலாக தான் இங்கே ஒரு கரெக்ஷன் du வரும். சரிங்களா? ஸோ P is equal to du by dt. அதாவது rate at which the electrical potential energy du, dtங்கிறது டைம் டிபெண்டன்ட். ஸோ duக்கு பதிலாக v into dqன்னு அப்ளை பண்ணும்போது இதுவும் கரெக்ஷன், இங்கே d வராது. ஸோ v into dq by dt which is equal to v into dq by dt, where dq by dt is equal to I, current அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது where p is equal to vi அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்து எனர்ஜி, அதாவது பவர் டெலிவர்ட் பை தி பேட்டரி டு தி எனி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது இவ்வளோ பவரை வந்து அந்த பேட்டரி டெலிவரி பண்ணும். சரியா? த SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். அப்போ ஒரு வாட் அப்படிங்கிற நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, வேறு இதோட யூனிட்டை பாருங்கள், 1 watt இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வீணும் கரண்ட்டுக்கு ஐன்னு எடுக்கும்போது, சாரி இங்கே வந்து நம்ம 1 watt இஸ் ஈக்குவல் டு 1 joule per second அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 1 joule per second அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, P is equal to E by T. இங்கே சொன்னாங்க இல்லையா, எனர்ஜி பை டைம். அப்போ எனர்ஜிக்கு ஜூலில் சொல்லுவீங்க, டைமுக்கு எஸ்ஸில் சொல்லுவோம். அப்போ E by S, அதாவது யூனிட் ஜூல் பர் செகண்ட்னு வரும், அதை ஜூல் செகண்ட் இன்வர்ஸாக எடுத்துக்கிட்டோம். இதே பாருங்கள், நம்ம கமர்ஷியலாக ஒரு சில நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பல்போ அல்லது எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், அதில் ஒரு அதனுடைய பவரும் அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் கொடுத்துருப்பாங்க. நம்ம சாதாரண ஒரு பல்ப் எடுத்துக்கலாம், 1 or 2 பல்ப்ஸில் பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பான். 5 watts 220 volt, or 30 watts 220 volt, 60 watts 220 volt, இது மாதிரி ஏதாவது ஒரு ரேட்டிங்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி ஆர்எம்எஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வோல்டேஜஸ் எல்லாம் என்னென்னா ஏசி ஆர்எம்எஸ் வோல்டேஜஸ். அப்படின்னா என்ன சார் அப்படிங்கும்போது நம்ம 4th லெசனில் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் ஆர்எம்எஸ் கரண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த பல்புக்கு பாருங்கள், இந்த 220 volt அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இந்த வோல்டேஜுக்கு அதிகமாக வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து பல்ப் என்ன ஆயிருன்னா ஃபியூஸ் ஆயிரும். த கிரேட்டர் தேன் த வோல்டேஜ் ரேட்டிங் த பல்ப் வில் பி ஃபியூஸ். சரிங்களா? ரைட். அடுத்து அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, பவர் டெலிவர்ட் டு தி ரெசிஸ்டன்ஸ் ஓர் எக்ஸ்பிரஸ்ட் இன் அதர் ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பவர் டெலிவர்ட், அந்த ரெசிஸ்டர் வழியாக பவர் டெலிவர் ஆகிறது எந்தெந்த ஃபார்மில் நம்ம சொல்லலாம்னா, P is equal to VI, முன்னாடி ஈக்குவேஷனில் இருந்து தான். அப்போ P is equal to IV or VI எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஐக்கு அப்படியே வச்சுக்கோங்க. V is equal to IR ஃபார்மில் இருந்து எடுத்திங்கன்னா வேர் P is equal to I square ஆரணும். வேர் P is equal to இதே இன்னொரு ஃபார்மில் எழுதும்போது I is equal to V by Rன்னு போட்டிங்கன்னா V square by Rன்னு கிடைக்கும். ஸோ இதில் the power is directly proportional to square of the current. Power is directly proportional to square of the current அப்படின்னு எடுத்துக்கலாம். Hence if the current is doubled, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம டபுள் பண்ணும்போது எனக்கு பவர் will increase 4 times. Please notice that point. If the current is doubled, power is also increased by 4 times. In the same way, if potential difference is doubled, the power also increased by 4 times. சரிங்களா? அடுத்து பாருங்கள், the total energy used by any device is obtained by multiplying the power and the duration of time when it is on. பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது P is equal to என்ன, எனர்ஜி பை டைம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ எனர்ஜிங்கிறது E is equal to, நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ E is equal to P into Tன்னு எழுதலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி E is equal to P into T. அப்போ பவர் இன்ட்டு டைம். அந்த ஈக்குவேஷனில் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இஃப் அதோட யூனிட் பாருங்கள், பவரோட யூனிட் நான் வாட்ஸில் சொல்லும்போது, டைமோட யூனிட்டை செகண்டில் சொல்லும்போது, த டோட்டல் யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் நம்ம என்னென்னு எழுதலாம்னா வாட் செகண்ட் சொல்லலாம், ஆர் ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் ப்ராக்டிக்கலில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கிலோ வாட் ஹாரில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 1 கிலோவாட் ஹார் அப்படிங்கிறது நம்ம 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுதான் நம்மளுடைய வீட்டில் கரண்ட் பில் கட்ட போகும்போது சொல்லுவாங்க, 1 யூனிட் கரண்ட்டு 2 யூனிட் கரண்ட்டுன்னு. அப்போ அந்த 1 யூனிட் அப்படிங்கிறது 1 கிலோவாட் ஹார்க்கு ஈக்குவல். அப்போ 1 கிலோவாட் ஹார்ங்கிறது எவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோக்கு 1000 அப்ளை பண்ணுங்கள், வாட் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாருக்கு 60 minutes into 60 seconds மல்டிப்ளை பண்ணும்போது 3600 செகண்ட்ஸ் வரும். ஸோ டோட்டலாக 3.6 into 10 to the power 6 ஜூல்ஸ். அப்போது 1 யூனிட் அப்படிங்கிறது, 1 யூனிட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது 3.6 into 10 to the power 6 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்லலாம்.
அதே போல் நம்ம வீட்டில் மந்த்லி ட்வைஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம எலக்ட்ரிக்கல் பில் பே பண்ணுவோம். அப்படி பே பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு தான் அமௌண்ட் பே பண்ணுறோமே தவிர நாட் ஃபார் தி பவர், நம்ம யூஸ் பண்ணுற பவருக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ 1 வாட்டுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். a current of 1 ampere flows through a potential difference of 1 volt produces a power of 1 watt. இதிலேருந்தே சொல்லலாம் பாருங்களேன். வேர் பவர் அப்படிங்கிறது 1 வாட் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 வோல்ட்னும் கரண்ட்டு 1 ஆம்பியர்னு எடுத்துக்கும்போது, ஸோ 1 ஆம்பியர் கரண்ட்டு 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் மூவ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது 1 வாட் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம். A battery of voltage V is connected to 30 watts bulb and 60 watt bulb as shown in figure. The question A, identify brightest bulb. Question B, which bulb has a greater resistance? Or question C, suppose the two bulbs are connected in series, which bulb will glow brighter? அதாவது இது மாதிரி ஒரு 30 வாட் பல்பும் 60 வாட் பல்பும் பேரல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் எந்த பல்பு பிரைட்டஸ்ட் பல்ப் அப்படின்னும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுலேயும் எது வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பல்பும் சீரியஸில் இருக்கும்போது எந்த பல்ப் வந்து பிரைட்டாக எரியும் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். நமக்கு தெரியும் த பவர் டெலிவர்ட் பை தி பேட்டரி P is equal to VI அப்படின்னு தெரியும். இன் திஸ் கொஸ்டினில் இந்த 2 பல்பும் பாருங்கள் பேரல் கனெக்ஷன் இருக்கிறதுனால வோல்டேஜ் வில் பி சேம். இந்த 2 பல்புக்கும் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வில் பி சேம். ஸோ P is directly proportional to I. that means power is directly proportional to current அப்படின்னு சொல்லலாம். அப்போது எந்த பல்புக்கு பவர் கிரேட்டராக இருக்கோ அந்த பல்ப் அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ the 60 watt bulb is the highest power than 30 watts. So 60 watt bulb draws twice as much the current 30 watts and it will glow brighter than others. Second question, calculate the resistance of bulbs. 2 bulbs ஓட ரெசிஸ்டன்ஸும் கேட்டிருக்கான். நமக்கு ரிலேஷன் தெரியும் P is equal to V square by R. இதில் Vங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னால P is inversely proportional to R is inversely proportional to P அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் பவர் கிரேட்டராக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் லோவாகவும், பவர் லோவாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு ஹையராகவும் இருக்கும். இந்த கேஸில் பாருங்கள் 30 வாட் பல்புக்கு தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம், 60 வாட் பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் லோ. ஸோ 30 வாட் ஹேஸ் ட்வைஸ் as much as resistance as 60 வாட் பல்ப். அதே போல் இந்த 2 பல்ப்ஸும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது கரண்ட் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? கரண்ட் பாசிங் த்ரூ தி ஈச் பல்ப் இஸ் சேம். அதே போல் இட் ஈக்குவலன் 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2 ரெசிஸ்டர்ஸ் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ த பல்ப் விச் ஹேஸ் அ ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் ஹையர் வோல்டேஜ் ட்ராப். எந்த பல்புக்கு வந்து அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி எந்த பல்புக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமோ அதில் தான் வோல்டேஜ் ட்ராப்பும் கிரேட்டராக இருக்கும். அப்போது 30 வாட்ஸ் பல்பு தான் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதனால் 30 வாட் பல்பு தான் பிரைட்டராக எரியும். சரிங்களா? இப்போது ஒருவேளை 60 வாட் பல்புக்கு தானே வந்து பவர் அதிகம், அப்போ அது தானே பிரைட்டராக எழுதுனா அப்படி ஒரு தவறான கணக்கு போடக்கூடாது. ஏன்னா டிபெண்டிங் அப்பான் தி காம்பினேஷன், அதாவது சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கா பேரல் கனெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் பிரைட்னஸ் மாறும். சரிங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். 2 எலக்ட்ரிக் பல்ப்ஸ் மார்க்டு 20 watts to 220 volts and 100 watts to 220 volt are connected in series to 440 volt supply. Which bulb will be fused? இப்போ 2 பல்ப்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது, அது வந்து 440 volt பவர் சப்ளை மூலிமா எந்த பல்ப் ஃபியூஸ் ஆகும்னு கேட்குறான். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R is equal to V square by Pங்கிற ஃபார்முலான்றல ஃபஸ்ட் பல்ப் வந்து 20 watts and 220 volts அப்ளை பண்ணிங்கன்னா 220 volt 220 into the whole square divided by 20 which is equal to 2420 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அதே போல் செகண்ட் பல்புக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு 484 ஓம் அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த 2 டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது R is equal to R1 plus R2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 2 பல்ப்ஸும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால கரண்ட் வில் பி சேம். அப்போ கரண்ட் சேமுங்கும்போது I is equal to V by R ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Rங்கிறது வந்து R டோட்டல் R1 plus R2க்கு ஈக்குவல். ஸோ அப்ளை பண்ணும்போது R1 plus R2 is equal to 2904 ஓம் அப்படின்னு கிடைக்குது. இப்போது அப்ளை பண்ணால் 440 divided by 2904 is approximately equal to 0.151 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து கரண்ட் இன் தி சர்க்யூட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒவ்வொரு பல்புக்கும் அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் பல்ப், அதாவது 20 வாட்ஸ் பல்பில்
எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா V1 = IR1. அப்போது ஐக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம், இன்ட்டு R1 வேல்யூ அப்ளை பண்ணும்போது எனக்கு அப்ராக்சிமேட்லி 366.6 வோல்ட் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் பல்புக்கு பார்த்தீங்கன்னா V2 = IR2 which is approximately equal to 73.3 வோல்ட். பாருங்கள், கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், இந்த ரெண்டு பல்ப்லேயும் பாருங்கள் ரேட்டட் வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, 220 வோல்ட் தான். இதுக்கு அக்ராஸில் போச்சு, அதாவது இந்த 220 வோல்ட்டை விட வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பல்ப் ஃபியூஸ் ஆயிரும்னு முன்னாடி கான்செப்ட்டில் பார்த்துருக்கோம். அப்போது வோல்டேஜ் பாருங்கள், ஃபஸ்ட் பல்புக்கு 366.6, ஆனால் செகண்ட் பல்புக்கு 73.3 தான். அப்போது எந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகுனா 20 வாட் பல்ப் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் வழி மாணவர்களுக்காக வெப்பநிலையை சார்ந்த மின்தடை எண், அதாவது பொருட்களின் மின்தடை வெப்பநிலையை சார்ந்து அமையும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது பரந்த வெப்பநிலை நெடுக்கங்களுக்கு கடத்துகளின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போது மின்தடையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சம்பாட்டின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ρT = ρ0 of 1 + α × T - T0. இதில் ρT அப்படிங்கிறது T டிகிரி வெப்பநிலையில் மின்தடை என்னணும், ρ0 அப்படிங்கிறது T0 டிகிரி சென்டிகிரேடில் வெப்பநிலைன்னு நமக்கு தெரியும். அந்த T0 டிகிரி அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், இது நம்ம மேக்ஸிமம் 20 டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கும். இப்போது ஆல்ஃபா அப்படிங்கிறது மின்தடை வெப்பநிலை எண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மின்தடை வெப்பநிலை எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 டிகிரி வெப்பநிலை உயர்வால் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் T0 டிகிரி வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணுக்கு இடையே உள்ள விகிதம் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மின்தடை வெப்பநிலை எண் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சமன்பாடு ஆல்ஃபா = Δρ / ρ0 ΔT அப்படின்னு நமக்கு தெரியும். இதனுடைய அலகு பார்த்திங்கன்னா பர் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடத்திகளுக்கு மின்தடை வெப்பநிலை எண்ணானது நேர்குறியுடையது, அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை எண்ணும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஏன்னா கடத்திகளில் உள்ள வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களுடைய சராசரி இயக்காற்றல் அதிகரிக்குது. அப்படி சராசரி இயக்காற்றல் அதிகரிக்கிறதுனால மோதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து நமக்கு வந்து மின்தடை எண் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதே போல் இந்த கடத்திகளையும் பார்த்திங்கன்னா பரந்த வெப்பநிலைகளுக்கு மின்தடை எண், அதாவது மின்தடை எண்ணானது நேர்விகித தன்மையுடனும் மிக குறைந்த வெப்பநிலையில் நேர்விகிதமற்ற தன்மையுடனும் இருக்குது. அதாவது இது டயக்ராமில் நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது பாருங்கள் அந்த மின்தடை எண்ணுக்கும் வெப்பநிலைக்கு இடையே உள்ள தகவு வந்து ஒரு நேர்த்தன்மையாக இருக்குது. அதே குறைவான வெப்பநிலையில் பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேர்த்தன்மையற்று வளைவு கொஞ்சம் முன்ன பின்ன வேல்யூ மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அதே போல் வெப்பநிலையோட மதிப்பு தனிச்சுழி வெப்பநிலை அடையும் போது மின்தடை எண் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட மதிப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் 0 அப்படின்ற டெம்பரேச்சரில் எனக்கு வந்து இந்த இடத்துல மின்தடை எண்ணானது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை பெறுகுது. சரி, அப்போது பொருளின் மின்தடை எண்ணிற்கு நேர்த்தகவல் அமையுது அப்படிங்கிறதுனால நம்ம மின்தடைக்கான சமன்பாட்டையும் பார்ப்போம். ஒரு RT = R0 of 1 + α × T - T0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதிலிருந்து ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணும்போது ஆல்ஃபா = 1 / R0 ΔR /ΔTன்னு கிடைக்கும். இதே போல் குறைகடத்திகளுக்கு நம்ம பார்க்கும்போது குறைகடத்திக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை எண் குறையுது. சரிங்களா? இது வந்து காரணம் என்ன அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது அணுக்கள் வந்து எலக்ட்ரான்கள் உமிழுகிறது. இதில் உமிழப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மின்னோட்டம் அதிகரித்து மின்தடை குறையுது அப்படின்னு சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? இப்போ நிறைய பொருட்களுடைய மின்தடை வெப்பநிலை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வெள்ளிக்கு 3.8 × 10⁻³ per டிகிரி சென்டிகிரேட், அதே போல் தாமிரம், தங்கம், இது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ மின்கடத்தி எண் σ = Ne²τ/m அப்படின்ற பார்த்துருக்கோம். இது வந்து மின்கடத்தி எண். மின்கடத்தி எண்ணின் தலைகீழ் தான் என்னென்னு சொல்லி படிச்சிருக்கோம் அப்படின்னா மின்தடை எண்ணுன்னு படிச்சிருக்கோம். ஸோ ρ = m/Ne²τ. இந்த மின்தடை எண்ணானது எலக்ட்ரான்களின் எண் அடர்த்திக்கு எதிர்த்தகவிலும் மோதலுக்கு இடைப்பட்ட சராசரி காலத்துக்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த குறைகடத்தியில் எண்ணின் அதிகரிப்பானது டவ்வை விட அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒட்டுமொத்த மின்தடை எண்ணும் குறையுது அப்படிங்கிறதுக்கான காரணமாக சொல்லலாம். ஒரு சில பொருட்களுக்கு பாருங்கள் வெப்பநிலையானது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் அதனுடைய மின்தடை மொத்தமாக சுழியாயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த பண்பை இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எப்படி சொல்லலாம்னா மீக்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த 1911 கேமர்லிங் ஓன்ஸ் அப்படின்றவர் பாதரசத்தை வச்சு அதனுடைய வெப்பநிலையை 4.2 கெல்வினுக்கு கொண்டு வரும்போது அந்த பாதரசமானது
மீக்கடத்தன்மையை வெளிப்படுத்துவதை கண்டுபிடிச்சாரு. அந்த டெம்பரேச்சரில் அந்த பாதரசமானது சுழி வெப்பநிலையில் இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு கம்பிச்சுருளினோட மின்தடை 3 ஓம்னும் அதனுடைய ஆல்ஃபாவுடைய மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 100 டிகிரி வெப்பநிலையில் அதனுடைய மின்தடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ RT = R0 of 1 + alpha × T - T0ங்கிற ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு மொத்த 100 டிகிரி சென்டிகிரேடில் அதனுடைய மின்தடையானது 3.96 ஓம் அப்படின்ட்டு கிடைக்குது. அதே போல் பாருங்கள், அடுத்த ஒரு கணக்கு. 10 டிகிரி சென்டிகிரேடு மற்றும் 40 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலைகளில் ஒரு பொருளின் மின்தடைகள் முறையே 45 ஓம் மற்றும் 85 ஓம் ஆகும் எனில் அதன் வெப்பநிலை மின்தடை எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது ஆல்ஃபா = 1/R0 ΔR/ΔT இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆல்ஃபானோட மதிப்பு 0.0296 per டிகிரி சென்டிகிரேட் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்த தலைப்பு மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன். அதாவது ஒரு கடத்தியில் இருக்கக்கூடிய 2 முனைகளுக்கு இடையில் நம்ம ஒரு மின்கலத்தை இணைக்கும் போது மின்னோட்டம் அதில் பாயும். இந்த மின்சுற்றில் இணைக்கப்பட்ட கருவிக்கு அந்த தேவையான ஆற்றலை அந்த மின்கலம் சப்ளை பண்ணும். இப்போது படத்தில் காட்டிருக்கிற மாதிரி ஒரு பேட்ரி மின்கலன், அந்த மின்கலன் கூட தொடர் இணைப்பில் ஒரு மின்தடை இணைச்சிருக்கும் இது மாதிரி. அப்போது இந்த மின்கலனோட இந்த மின்தடையானது இணைக்கப்பட்டவுடன் இந்த சுற்றில் மின்னோட்டம் பாயும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்யூ மின்னூட்டம் உள்ள நேர் மின்துகளானது புள்ளி ஏயிலிருந்து பிக்கு மின்கலம் வழியாகும், அப்புறம் மறுபடியும் சியிலிருந்து டிக்கு ஒரு மின்தடை வழியாகும் நகர்ந்து மீண்டும் ஏங்கிற புள்ளி அடையதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஏலிருந்து பிக்கு மின்துகள் நகரும்போது இந்த மின்துகளானது du = v × dq அளவு மின்னழுத்த ஆற்றலை பெறுகிறது. இந்த மின்னழுத்த ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டுச்சுன்னா மின்கலனிலிருந்து பெறப்பட்டுச்சு. அப்போ இந்த மின்கலனுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடச்சிது அப்படின்னா அந்த வேதி ஆற்றல் அப்படின்ற மூலிமா கிடச்சிது. இந்த டியூ அளவு வேதி ஆற்றலானது இப்போது இந்த மின்கலனில் குறைஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, அந்த டியூ அளவு வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி, இப்போ அதாவது மின்னழுத்த ஆற்றலாக மாற்றி இது அந்த மின் துகள்கள் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரிங்களா? இதே டிக்யூ அளவு மின்னோட்டம் உள்ள மின் துகள்கள் மின்தடை வழியாக பாயும்போது பார்த்திங்கன்னா இதே டியூ அளவு உள்ள மின்னழுத்த ஆற்றலை இழக்குது. எதனால் இழக்குது அப்படின்னா அந்த மின்தடையில் இருக்கக்கூடிய அணுக்களின் மீது மோதி அதனால் ஆற்றலை இழக்குது. சரிங்களா? அப்போது இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, மின்கலன் எப்போ அந்த சுற்றில் தொடரில் இருக்கும்போது எல்லாமே நமக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது மின்துகள்கள் மின்தடையாக்கியில் எவ்வளவு வேகத்தில் மின்னழுத்த ஆற்றல் இறக்குது, அது ஆற்றல் இழப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ மின்னழுத்த ஆற்றல் அளிக்கப்படும் வீதம் மின்திறன் எனப்படும். சரிங்களா? இங்கே ஆற்றல் அளிக்கப்படும் வீதம் அப்படிங்கும்போது P = D, இந்த இடத்துல கரெக்ஷன் du/dt அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? du/dt which is equal to duக்கு பதிலாக v × dq, இந்த இடத்துல d வராது, v × dq/dt which is equal to v × dq/dt நம்ம எடுத்துக்கலாம். இதில் iங்கிறது dq/dtங்கிறது கரண்ட் அப்படிங்கிற எடுத்துகிட்டு P = VI அப்படின்னும் Pயோட யூனிட் வாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போது SI அலகு வாட் அப்படின்னு தெரியும். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கபடி நம்ம ஒரு ரெஃபரன்ஸில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதில் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங் கொடுத்துருப்பான். அதாவது 5 வாட்ஸ் 220 வோல்ட், 30 வாட்ஸ் 220 வோல்ட், 60 வாட்ஸ் 220 வோல்ட், அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணால் RMS மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த RMS அப்படின்ற மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம எங்கே பார்க்கலான்னா நம்ம 4th லெசனில் தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த குறிக்கப்பட்டுள்ள அந்த மின்னழுத்த மதிப்பை விட அந்த பல்புக்கு உருவாக்கக்கூடிய மின்னழுத்தம் அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த பல்ப் ஃபியூஸ் ஆயிரும். இப்போ தெரிஞ்சுக்குவோம் நம்ம வீட்டில் ஏன் பல்ப் ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறத. சரிங்களா? அப்போ ஓம் விதியை பயன்படுத்தி P = IV, இதில் விக்கான ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது I² Rனும் P = IVயில் ஐக்கு பதிலாக V/R யூஸ் பண்ணிங்கன்னா V²/Rனு கிடைக்கும். அதாவது திறனானது மின்னோட்டத்திற்கு இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மின்னோட்டத்தினை இருமடங்காக்கும்போது திறனானது 4 மடங்காக உயர்கிறது. அதே போல் தான் மின்னழுத்தத்தை இருமடங்காக்கும் போதும் திறனானது 4 மடங்காக அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஒரு மின்சாதனம் பயன்படுத்தும் மொத்த ஆற்றலை பெற அதன் திறன் மற்றும் அச்சாதனம் இயங்கும் நேர அளவின் பெருக்கு தொகையை காண வேண்டும். நமக்கு தெரியும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக P இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். P = W/Tன்னு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். அந்த Wக்கு பதிலாக E போட்டிங்கன்னா P = E/T அப்படின்னு எடுத்துக்கலாம். வேர் ஈங்கிறது எனர்ஜி, E = P × Tன்னு எழுதலாம்.
இங்கே பிங்கிறது அதாவது திறன், டிங்கிறது காலம். அப்போது திறனை வந்து வாட்னும், டைமை வந்து காலத்தை வந்து வினாடியில் அழைக்கும்போது நமக்கு வந்து எனர்ஜி வந்து ஜூலில் சொல்லுவோம். ஆனால் யூனிட் பாருங்கள் டபிள்யூஎஸ்ன்னு வரும். அப்போ டபிள்யூ அது வாட் செகண்ட்னு சொல்லலாம் அல்லது ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் நம்ம வந்து மின் ஆற்றலை கிலோவாட் மணி அப்படின்ற அலகில் தான் அளக்கிறோம். அப்போ ஒரு கிலோவாட் மணி அப்படிங்கிறது எவ்வளோன்னா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணும்போது பாருங்கள், நம்ம எவ்வளோ யூனிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சொல்லுவாங்க 5 யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி அந்த ஒரு யூனிட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கிலோவாட் ஹார் அப்படிங்கிறது ஒரு யூனிட். அப்போது 1 கிலோங்கிறது 1000 வாட் ஹார் அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஹார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இன்ட்டு 60 செகண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது 3600. ஸோ 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியமானது நம்ம பயன்படுத்திய ஆற்றலுக்கான மின் ஆற்றலுக்கான கட்டணத்தை தான் பெறுதே தவிர நம்ம பயன்படுத்தின மின்திறனுக்கான கட்டணம் கிடையாது. சரிங்களா? அப்போது 1 வாட் திறன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உருவாகும் திறன் 1 வாட் அப்படின்ட்டு சொல்லலாம். எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்க. V என்ற மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்கலம் 30 வாட் மற்றும் 60 வாட் திறனுள்ள மின் பல்புகளுடன் படத்தில் காட்டுவார் இணைக்கப்பட்டிருக்கு. எந்த பல்பு அதிக பொலிவுடன் இருக்கும்? ரெண்டாவது கேள்வி, எந்த மின் பல்பு அதிக மின்தடையை கொண்டிருக்கும்? மூன்றாவது கேள்வி, இந்த இரு மின் பல்புகளும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டால் எது அதிக பொலிவுடன் ஒளிரும்? ஸோ பிசி ஈக்குவல் டு முன்னாடியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. பிசி ஈக்குவல் டு விஐ அப்படின்றதுல இங்கே வந்து இது வந்து பக்க இணைப்பில் இருக்கிறதுனால மின்னழுத்தம் வந்து மாறாது. அப்போது திறனானது எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னா கரண்ட்டுக்கு, மின்னோட்டத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போது எதுக்குனுடைய திறன் அதிகமோ அது வந்து அதிகமான பொலிவுடன் எரியும். அப்போ 60 வாட்ஸ் பல்புக்கு தான் திறன் அதிகம். அதனால் 60 வாட் பல்பு தான் வேகமாக, அதாவது பொலிவுடன் எரியும். அதே போல் மின்தடை கண்டுபிடிக்கும் போது இப்போ நமக்கான சம்பாடு P = V²/R அப்படின்ற சம்பாட்டிலிருந்து விங்கிறது மாறாது. அப்போ P ஆனது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R. அப்போ R இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு Pன்னு சொல்லலாம். அப்போது திறன் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு மின்தடை குறைவாகவும், திறன் எதுக்கு குறைவாக இருக்கோ அதுக்கு மின்தடை அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 30 வாட்டு மின் பல்புக்கு தான் வந்து திறன் குறைவாக இருக்குது. அதனால் வந்து 30 வாட்டு மின் பல்புக்கு தான் மின்தடையும் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த 2 மின் பல்புகளும் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் போது இதன் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் சமம். ஏன்னா இங்கே வந்து 2 மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு சமமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது எதுக்கு மின்தடை அதிகமோ அதுதான் வந்து அதிக பொலிவுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது மின்தடை எதுக்கு அதிகம்னா 30 வாட் மின் பல்புக்கு தான் அதிகமான மின்தடை இருக்கனால அதுதான் பொலிவுடன் காணப்படும். எனவே மின் பல்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிக திறன் அளவு மட்டும் பொலிவுத்தன்மைக்கு காரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 60 வாட் பல்பு தானே அதிகமான பிரைட்னஸாக எரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே திறன் அளவு மட்டுமே பொலிவுத்தன்மைக்கு காரணம் கிடையாது. அந்த மின் பல்பின் பொலிவுத்தன்மையை நிர்ணயிக்கிறது என்னென்னா, அந்த மின் பல்புகள் தொடரிணைப்பில் இருக்குதா அல்லது பக்கணிப்பில் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். அடுத்த கணக்கு பாருங்கள். 20 வாட் 220 வோல்ட் மற்றும் 100 வாட் 220 வோல்ட் என குறிப்பிடப்பட்டுள்ள இரு மின் பல்புகள் தொடரிணைப்பில் 440 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கு. எது வந்து மின்னிலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 பல்புக்கான மின்தடை கண்டுபிடி. மின்தடைக்கான சமன்பாடு R = V²/Pங்கிற ஃபார்முலா கண்டுபிடிச்சி 2க்கான மின்தடைகளும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த 2 மின்தடைகளுக்கும் தொடரிணைப்பில் இருக்கிறதுனால இதனுடைய மின்னோட்டம் சமமாக இருக்கும். அப்போ அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு இவ்வளோ. அப்போது ஒவ்வொரு மின்தடைக்கு இடையே உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா V1 = IR1 சமன்பாட்டின்படி 366.6 வோல்ட். இது வந்து முதல் மின் பல்புக்கும், ரெண்டாவது மின் பல்புக்கு பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு 73.3 வோல்ட் அப்படின்னும் கிடைக்குது. இது ரெண்டுலேயுமே கொடுக்கப்பட்டிருக்கிற மின்னழுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா 220 வோல்ட் தான் அதனுடைய ரேட்டிங். ஆனால் இங்கே 366.6 வோல்ட் இருக்கிறதுனால அந்த 20 வாட் பல்ப் வந்து சீக்கிரமாக என்ன ஆயிருன்னா ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? அதாவது மின்னிலை துண்டிக்கப்பட்டுரும். ஏன்னா அதனுடைய ரேட்டிங்ஸை விட அதிகமான வோல்டேஜ் நமக்கு இங்கே ட்ராப் ஆகுது. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.